நேற்று வாங்கி வச்ச புதினா மல்லி எல்லாமே வாடி போயிடுச்சு. கூடவே பிஸ்கெட்ஸ் எல்லாமே ட்ரை ஆகிட்டு. ஸோ ஆஃப்டர்நூன் போல் பர்ச்சேஸ் போயிட்டு லேஸ் ஐட்டம், பிஸ்கெட்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்து அடுக்கியும் வச்சுட்டாங்க. கூடவே காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. நான் அதை வாங்கி ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணிட்டேன். புதினா மல்லியெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு காய்கறி அடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த கிளியர் பண்ணிட்டேன். அப்போ தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வர காய்கறியை சீக்கிரமாக அடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வேலையை நம்ம தினமும் செஞ்சுட்டு வரதுனால கஸ்டமருக்கு பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாகவும் வாங்குறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அவ்வளோதான், ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ ஹஸ்பண்ட்க்கு, எனக்கு, ஜோயலுக்கு எல்லாருக்கும் பூஸ்ட்டு போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு நானும் ஒரு கப் குடிச்சிட்டு வேலையை பார்க்கலான்னு ஆரம்பித்தேன். அவங்க பர்ச்சேஸ் போயிட்டு வரும்போதே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ நைட்டு சிக்கன் பிரியாணி பண்ணிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். அதனால் ஃபஸ்ட்டே அரிசியை கழுவி வச்சுட்டு சிக்கனை கழுவ ஆரம்பித்தேன். சிக்கன் பார்த்தா நிறையா இருந்தது. ஸோ அதனால் போன்லெஸ் எல்லாம் கொஞ்சம் தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு சிக்கன் பிரியாணியும் கூடவே சிக்கன் கிரேவியும் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி ரெண்டுத்தையும் நல்லா க்ளீனாக கழுவி எடுத்து கட் பண்ணி ஓரமாக வச்சுட்டேன். சிக்கன் பிரியாணிக்கும் சரி கிரேவிக்கும் சேர்த்தாப்பில் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுட்டேன். பக்கம் குக்கரையும் அந்த பக்கம் கடாயும் வச்சு ரெண்டுத்தையும் ஒன்றாவே ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். எனக்கு எப்பயுமே இப்படி தான் இருக்கும். ஈவினிங் ரொட்டீன் கிச்சன் வேலையும் வீட்டு வேலையும் சேர்ந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்கில் சுத்தமாக சமைக்கவே தெரியாது, இட்லி வேக வைக்க கூட தெரியாது. பட் காலப்போக்கில் நான் நிறையவே மாறியிருக்கேன். சமையல் பார்த்துக்கிட்டு கடையை பார்க்குறதும், சமையல் பண்ணிவிட்டு வீட்டு வேலையை செய்கிறதும், இப்படி தான் என்னுடைய ரெகுலர் ரொட்டீன் போயிட்டுருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல்லாக மார்னிங் இருக்கும், ஈவினிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கு ரொம்பவே ஹரிபுரியாக தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு இடையில் நான் அவங்களுக்கு போய் கடையில் கொடுக்குறதும், எனக்கு அவங்க கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறதும், இது நம்ம வீட்டில் ரொம்பவே கேஷுவலாக இருக்கும். நம்ம சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டனால ஹஸ்பண்ட் வந்து சிக்கனை ஆட் பண்ணிட்டாங்க. மசாலாலாம் போட்டு அவங்களே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. நான் வெள்ளி, செவ்வாய் இதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டேன். வீட்டை பெருக்கி க்ளீன் பண்ணிட்டேன்னா அடுத்து மாப் போடுற வேலை தான். ஏன்னா நம்ம கடையும் வீடும் ஒன்றா இருக்கனால அழுக்கு சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ நான் அதனால் தினமும் மாப் போட்டுருவேன் கம்பல்சரி. அதே போல் இப்படி வீட்டை பார்த்தா மட்டும்தான் எனக்கு நைட்டு நிம்மதியாக தூக்கம் வரும். இப்படி நாங்கள் கேப் இல்லாமல் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் எங்களுடைய ரெகுலர் ஸ்மூத்தாக போகும். தான் நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். தம்பியும் ரெடியாகி வந்து உட்காந்துட்டான் சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.